ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பெங்களூர்ல இருந்து இங்கே வந்துட்டோம். நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். எல்லாருமே என்டையர் ஃபேமிலியும், ரெண்டு ஃபேமிலியும், பெங்களூர் ஃபேமிலி, சென்னை ஃபேமிலி, ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி ஜாலியா. ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் எப்படி பெங்களூர்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில நடக்குது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் டே அட் சென்னை. பெங்களூர் அண்ட் சென்னை ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம சென்னை வீட்டில் இருக்கிறோம். ஸோ ஜாலியா போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது தான் மெயின் திங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே சமையல், சம்மந்தி வீட்டோட சேர்ந்து சண்டே சமையல் பண்ணலான் இருக்கிறோம். என்னென்னலாம் பண்ண போறோம், எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப ஜாலியா போவோம், பயங்கர ஃபன்னா போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையில் வந்து ராகி ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டோம். நல்லா வந்திருக்குது. மாப்பிள்ளை வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டார் காலையில. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அதை தோசையா ஊத்திட்டு இதை வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். சரி, அப்படியே அதை அவர் வந்துட்டு சாப்பிட்டோம். இது ராகி தோசையா? ராகி தோசையா பண்ணிட்டேன். சரி, நான் கூட சரி நான் சாப்பிடலையே காலையில ஆப்பம், மாப்பிள்ளை பேரை சொல்லி ஆப்பம் சாப்பிடுவோம். எனக்கு இது தேங்காய் பால் இருக்குதா? இருக்குன்னா ஓகே. ஒரு தோசை நிறுத்திட்டு அவருக்கு இந்த சோள தோசை சுட்டு கொடுத்துறேன். அவர்கிட்ட சாப்பிட்டுட்டே கஷ்டம்தான். சரி, நம்ம ஆசைக்கு ஒன்று குடும்பமே சாப்பிட்டுதான் பார்க்கட்டும். எதுவும் சொல்லாம தோசைன்னு சொல்லி கொடுத்துரு. விஷயத்த சொன்னா சாப்பிட மாட்டாரு. அதுக்குதான் மாவே இருக்குது. அப்புறம் என்ன, எல்லாம் தோசை மாவுதான். சட்டில ஆப்ப சட்டியில ஊத்துனா ஆப்பம், தோசை கல் ஊத்துனா தோசை. அவ்வளவுதான். காலையில இருந்து என்னதான் பண்ணின்னு இருந்த நீ? அப்புறம் காலையில இருந்து நீங்க போனதுல இருந்து எனக்கு சரியாதான் இருந்தது. நாங்க போயிட்டு அதை பார்த்த உடனே பாப்பாரு, என்ன சொறி பிச்சா மாதிரி இருக்குது தோசை அப்படின்ட்டு. அவரோட எக்ஸ்பிரஷன் பாக்குறாரு, என்ன தோசைக்கு சொறி பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. ஓ, சொல்லியாச்சா? இது ராகி தோசை. ஆப்பம் ஆப்பம். சொல்லுங்க திரும்பி. என்ன சொன்ன? காரமா இருக்கு சட்னி. காரம் தெரியுது. இப்படிதான் இருக்கும் சட்னினா, இப்படிதான் இருக்கும். நான் லைட்டா சரி உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு நக்கி பார்த்தேன். தலையில மண்டையில ஏறிச்சு. ஸ்வீட் பர்சன் எல்லாம், அதனால உங்களுக்கு காரம் ஏற மாட்டேங்குது. இல்ல ஸ்வீட் காரம் எல்லாம் நான் அளவாதான் சாப்பிடுவேன். ஆனா சட்னினா அந்த பர்ஃபெக்ட்டா அந்த காரம், அந்த டேஸ்ட் எல்லாம் இனிட்டா நல்லா இருக்குது. அதனால பார்த்தேன். இந்த தோசைக்கு சட்னி வேற லெவல்ல இருக்குது. என்னமோ நம்ம வந்து நான் ஆப்பம், இவர் வந்த உடனே ஓகே நமக்கு ஆப்பம் கிடைக்கும் கண்டிப்பான்ட்டு வந்து எட்டி பாக்குறேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த இதுவா? ஆனால் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், விட்டுரு, கை எடுத்துரு. ஆன்சன்ஸ் ஒன்று கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியுதா? இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கினேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆப்பம் காலையில் சாப்பிடவே இல்லை. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். போன வாட்டியே வேற லெவலில் இருந்தது ஆப்பம். வந்து கேட்காமே இருக்கேன். நான் சரி எதுக்கு வேலையை வச்சுக்கணும்னு கம்முன்னு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடலன்னொன்னே எனக்கும் சேர்த்து ஊத்து அப்படின்ட்டேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் நீட்டாக முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். நீ இப்போ என்ன பண்ணின்னுக்கிற? நான் பாத்திரம் கழுவினுக்கிறேன், மீன் வச்சேன். இவங்க சும்மா உட்கார மாட்டேன்றாங்க. கேட்டா எனக்கு போர் அடிக்குது. என் கையும் காட்டுவேன்னா சும்மா இருக்க மாட்டேன், முடிய மாட்டேன்றதுனால என்னால முடியலம்மா, நான் ஏதாவது செய்யறமான்னு பார்த்து வந்து நின்றுக்கிறாங்க. சரி ஓகே விடுங்க, செய்யுங்க போங்க அப்படின்ட்டு. வேலை மட்டும் யாராச்சும் செய்யறேன் அப்படின்னு வந்துட்டா பேபிமாங்க வந்து உடனே விட்டுரும். இந்தாங்க செய்யுங்க, ஆசைப்படுறீங்க. அது அப்படிதான். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க அப்படிதான். எங்க அம்மாவும் அதை தானே சொல்லுவாங்க. சுறுசுறுப்பா இருக்கலாம்ப்பா, ஆனா இந்த ஓவர் சுறுசுறுப்புல ஆகாதுப்பா. நம்ம சும்மா உட்கார்ந்து ஏதோ ஒடுக்கிறதுக்கு. ஆமா, எங்க அம்மாவும் அப்படிதான். சும்மாவே உட்கார மாட்டாங்க.
இல்ல எதுவுமே நீங்க எதுவும் செய்யாதீங்க, நீங்க போய் உட்காருங்கன்னா கூட அங்கேருந்து வந்து கிச்சன்ல வந்து இப்படி எட்டி பார்த்துன்னு இருப்பாங்க. என்ன பண்ற, இதை பண்ணாத, அதை பண்ணு, இது பண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க. வாட் பேபிமா, எதுதான் ரெடி ஆயிருக்குது இப்போ? சாம்பார் ரெடி, சாப்பாடு ரெடி. அப்புறம் இப்போ வந்து இறா வைக்கிறாங்க. சட்டி எல்லாம் பதனப்பட்டி. மீனுக்கு இது போட்டியா? மீன் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டியா? இப்போ மீன் குழம்பு வைக்கணும். மீன் குழம்பு வைக்கிறியா? அப்ப அதுக்கு தனியா தலையெல்லாம் கட்டி கொடுத்தாங்களே, எடுத்து வச்சுக்கியா? ஓகே. ஆனா முதல்ல வேண்டாம், வறுக்கு தான் போறோம் அப்படின்னு. சார் எடுத்துன்னு போங்க சார், இதுல மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப புளிப்பா வைக்காம கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் புளிப்பு சாப்பிட மாட்டாங்கல்ல. அவர் சொன்னாரு ஒரு மாங்காய் போட்டு வைங்க, அந்த டேஸ்டே தனி அப்படின்னாரு மீன் கடைக்காரு. நான் உள்ளூர்ல யோசிச்சேன், எங்க வீட்டுல மாங்காவே போடாதுங்க அப்படின்ட்டு. ஆனா எங்க அத்தெல்லாம் அப்படி கிடையாது, சாம்பார் வச்சாலும் மாங்காய் போடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் என்னப்பா பண்றது சொல்லி பார்ப்போம். இங்க மாங்காய் கிடைக்காது. ஐயோ, நீ போட மாட்டேன்னு சொல்லு, மாங்காய் கிடைக்காதுன்னாத. மாங்காய் சாம்பார்லாம் நீங்களாம் சாப்பிட்டதே இல்லையாப்பா உங்க காலத்துலலாம்? இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடு அத சாம்பார. இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள ஆஃப் பண்ணிங்க. ஓ, இது எறாக்கா? மீன் குழம்புக்கு இல்லையா? நீ சட்டி வச்சோன்னா மீன் குழம்புக்குன்னு நினைச்சேன். செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இதுல சாப்பிடுவோமே மாதா கோயிலுக்கு போனப்போ, மாதா கோயிலுக்கு போகும்போது ஜெயச்சந்திரனா ஜெயராம் அதுல எறா தொக்கு வைப்பாங்களே, அந்த மாதிரி. என்னப்பா போட்டுனுக்குற? சரியா, தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு எறாக்கு. இது எறா அள்ளி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அது பாட்டுனா அதுவா சுருண்டு தரண்டு உருண்டு கடைசியில ஃபைனலா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நின்றுடும். இது ஆயிரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ற மீன் வறுத்தியா? ஏன் தீக்கிற? மெதுவாவே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வராத பாரு, ஸ்லோவா தான் வச்சிருக்க. அங்க பாரு, அடியில எப்படி திபு திபுன்னு எரியுதுன்னு பாரு. கொஞ்சம் தீக்காம எடு, மசாலா எல்லாம் கருப்பாகுது பாரு. மீனே வேகாம மசாலா தீயுது பாரு. பாரு, அதுதான் சொல்றேன், கம்மியா வெய்ய அடுப்பு முதல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் பேபி மாக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் வறுக்கிறேன். இங்க எறா ஆகுது, இங்க மீன் குழம்பு ஆயிட்டு இருக்கு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என் மீன் பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு, பார்க்கறதுக்கு எம்மியா இருக்கும். நீ ஒரு ஈடு மீன் போடுப்பா, நான் ஒரு ஈடு போடுறேன். எது டேஸ்ட் ஜாஸ்தி இருக்குதுன்னு பாரு. நான் கரெக்டா 100%ல வறுப்பேன், நீ 110%ல வறுப்பேன். அதனால கொஞ்சம் டைட்டா இருக்கும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டா கொஞ்சம் மாங்காய் போட்டா நல்லா இருக்கும், சொன்னா கேட்காது. பாப்பா அதுல முள்ளு அவ்வளவா இல்ல, முள்ளே டோட்டலா கட் பண்ணி எடுத்துட்டானுங்க, அதனால தைரியமா சாப்பிடலாம். சரியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டியாப்பா? எல்லாமே ரெடி. சாப்பாடு, சாம்பார். இது வந்து என்ன குக்கர்? ரைஸ் குக்கர்ல வச்ச சாப்பாடு. இது குக்கர்ல வச்ச சாப்பாடு. அப்புறம் வந்து இது வந்து நீ அதெல்லாம் கூட கவுண்ட்ல வச்சுக்கிறப்பா. 2 விதமான ரைஸ் கொடுத்தா மாதிரி, ரைஸ்ல கொடுத்த சாப்பாடு குக்கர் சாப்பாடாமா, இந்த சாப்பாடு வேற. ரைஸ் குக்கர் சாப்பாடு. ஓ, மீன் குழம்பு சாப்பிட மாட்டியோ? எப்படி இருக்குது சொல்லு. நல்லா இருக்கா? நீ சொல்லு ஷாரன்.
வேற வேற லெவல்ல இருக்குதா? ஓகே. கடைசியில ப்ரானுக்கு பெப்பர் போட்டவன் நான். எவ்வளோ எண்ணெய் தெரியுது தெரியுமா எனக்கு. இது வரும் இப்ப வந்து பஜ்ஜி மாதிரி போட்டதுன்னு வச்சுக்கோ, அடுத்த 10வது நிமிஷம் 50 பீஸும் இங்க இருக்கும். அரையும் குறையுமா எல்லாரும் சாப்பிட்டு தூக்கி போட்டு போவோம். ஆமா, மசாலா பிரிஞ்சிடுவோம்ல அதுல இருந்து. அப்படியே சட்டில கொஞ்சம் ஜாஸ்தியாவா தவால வைக்கணும்ல. 2 மீன் 3 மீன் வச்சா நான் எப்ப வறுக்க முடியும்? நீ எண்ணெய் கம்மியா ஊத்துன்ற, எண்ணெய் ஊத்துனா அந்த எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு உண்டான மீனை தான் நான் அதுல போட முடியும். பாரு எப்படி இருக்குதுன்ட்டாங்க. 5 மணிக்கு கூட சோறு போட மாட்டேன். நைட்டு சோறு பார்த்தா மத்தியான சோறு சேர்த்து. அப்பா என்னது ஈவினிங் நைட் இல்ல இது எவ்வளவு சீக்கிரம், நான் இவ்வளவு சீக்கிரம் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. என்னடா சைலண்டா உட்காந்து சாப்பிட்டுங்கிற? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மௌலி என்ன காரியம் பண்ணிட்டு வந்தான்றத கேளுங்க, அவன் வாயாலே சொல்லுவான். சொல்றா சொல்றா. போய் விஐடில போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னது நாமமா? ஆனாப்பா கூச்ச நாச்சமே இல்லாம பேசுறான், நம்மளும் கூச்ச நாச்சமே இல்லாம பார்த்து சிரிக்கிறோம். அத அவன் பேசுறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம சிரிக்கிறோம் பாத்தியா. பல்பன் சாப்பிட்டிருக்கியா? நிறையவே சாப்பிட்டுருப்பேன் நீனு. ஓ பென்சிலேவா? அதான் லெட்டு தான். பேக் சைட்ல கடிப்பாங்க, அது உண்மைதான். அது நான் கூட தான் பண்ணியிருக்கேன். பின்னாடி எல்லாம் ஃபுல்லா சொறி பிடிச்ச மாதிரி வச்சிருப்போம். மௌலி ஏதாவது சொல்ல விருப்பப்படுறியா? என்ன நாளைக்கு ரிசல்ட்? ஓ தமிழ்நாடு தலையெழுத்த சொல்றியா நீ? நல்லா இருக்கும். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரி ரிசல்ட்டை பார்ப்போம் நேரா கிளம்பி வந்துட்டாங்க. ஒழுங்கா ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கலாமா நீனு? ஆமா. என்னப்பா வெட்டி வேலை மத்தியானத்துல பாத்துனுக்குற? என்னாச்சுன்னா இது பில்டிங் போட்ட மண்ணு ஃபுல்லா வீடு ஃபுல்லா நாரி கிடக்குது. பின்னாடி இந்த பக்கம் நான் வரதே இல்லையா, வெயில் அடிக்கிறதுனால. ஷீட் போடணும். இந்த இதை அப்படியே எடுத்து மட்டும் ஊத்துறேன், அப்படியே அங்க தொடப்பத்தை போட்டு மண்ணை தள்ளி விடும். என்னப்பா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா? மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது எனக்கு, அதை முடிக்கிட்டு வந்து படுக்க முடியல. அப்புறம் சாயந்தரம் காஃபி டீ குடிச்சோம். அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் வெளியில போகலாம் அப்படின்னாங்க. எல்லாம் வெளில போய் சுத்திட்டு தூக்க கலக்கத்துல அப்படியே வந்துருக்கிறோம். வர வழியில எல்லாம் டிவிக்கு ரீல்ஸ்ன்னு பார்த்துன்னு அப்படியே வந்து சேர்ந்துருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும்? யாருக்கு அந்த சேர், டிவிகேவா டிஎம்கேவா? நாளை மார்னிங் நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் நாளைக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு போடும்போது எந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரீல்ஸ்ல எல்லாமே பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோட அலைனர்ஸ் வந்து நீங்க கேட்டுனே இருக்கீங்க, எப்படி வந்து உங்க பல்லு வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் சொல்லணும்னு நினைப்பேன், அப்புறம் மறந்துடுவேன். இன்னைக்கு கையில கரெக்டா எடுத்துன்னு வந்தேனா, அதனால இப்ப ஞாபகமா சொல்றேன். இதை காட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோட மேல் பல்லோட அலைனரு, இது கீழ் பல்லோட அலைனரு. இப்போ நான் ரீடைனருக்கு வந்துட்டேன். ஃபுல்லா வந்து என்னோட செட்டு கம்ப்ளீட்டு. எனக்கு வந்து மேலையும் கீழையும் பல்லு வந்து அலைன் ஆகாம இப்படி தூக்கின்னு இருந்ததுனால இப்படி உள்ள எனக்கு நகர்த்தி ஜாலைனை பெருசல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஜாலைன் பெருசானதுனால இப்படி குறுகலா இருந்தது, இப்படி கொஞ்சம் வெளியில தள்ளி இருந்தது, இப்படி அடக்கியிருக்கிறாங்க. ஜாலைன் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இது வந்து சாப்பிடும் போது மட்டும் போடக்கூடாது, அப்புறம் சூடா குடிக்கும் போது போடக்கூடாது, மற்றபடி ஜூஸ் குடிக்கும் போதெல்லாம் போட்டுக்கலாம். பட் ஆனால் பல்லுக்குள்ள சந்துக்குள்ள எல்லாம் போய் சிக்கிடுச்சு அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி மஞ்சளா பல்லாயிடும். அதனால எப்பயுமே சாப்பிடும் போதோ குடிக்கும் போது இதை கழட்டிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணோம். இது வந்து எனக்கு 40,000 rupees ஆச்சு என் பல்லுக்கு. நிறைய பேர் வந்து அலைனர் பண்ற மாதிரி இருந்தா, கேப் இருந்தா மட்டும் அலைனர் போடுவாங்க. மற்றபடி பல்லு இடுக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்பி கட்டி பல்ல நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலைனர் கொடுத்து பல்ல சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ப்ராசஸ் இருக்கும்.
அது போய் உங்க டென்டல் டாக்டர் கிட்ட நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கு சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வரும். டூத்சியில கேட்டேன். டூத்சியில அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது 80K சொன்னாங்க, அப்படியே டபுள் தி காஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் லோக்கல் டாக்டர்கிட்டயே பார்த்துட்டு இது நல்லா இருக்கு எனக்கு இது வரைக்கும், இப்போ நல்லா ரிசல்ட் இருக்கு. இப்போ இது வந்து நான் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி விடாம போட்டாதான் திருப்பி அந்த செட் ஆன பல்லு இன்னும் நல்லா நேரா கரெக்டா வரும். நிறைய பேர் என் பழைய பல்லு பார்த்துட்டு இப்ப பல்லு உங்க பல்லு சரியா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் இந்த 40,000 ரூபாய். இதை வந்து கண்டினியூஸா போடணும். கொஞ்சம் வலி இருக்கும், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம அழகாகணும் அப்படின்னு நினைச்சுன்னு போட்டோம்னா கண்டிப்பா போடலாம். சூப்பரான ஒரு இதுதான். நீங்க யாருனாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட் நிறைய வருது இது போடலாமா வேணாமா அப்படின்னு. போடலாம், பட் உங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. கேப் இருந்தா இந்த டீத் அலைனர், கொஞ்சம் பல்லு இடுக்கா இருந்தா அந்த கம்பி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அலைனரே கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே சூப்பரா போச்சு, ஜாலியா போச்சு. அண்ணியோட மண்டையை கழுவின்னு இருக்கிற ஊருக்கு போகாதீங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் இருங்க. அவங்க வந்து 2-3 நாள்ல கிளம்புறேன் அப்படின்னாங்க. இல்ல போகாதீங்க இருங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மான் இருக்காங்க. தெரியல, டெய்லி வெடிச்சா காலையில இன்னைக்கு நைட்டு பஸ்ஸுக்கு போறோம், நாளைக்கு போய் பஸ் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஜாலியா இருக்கு, நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி அப்படியே வந்து ஒன்னொன்னும் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா போகாதீங்க பிடிச்சி வச்சுக்கிறேன், பார்ப்போம் எத்தனை நாளைக்கு என்னால பிடிச்சி வைக்க முடியுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மார்னிங் ரிசல்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டாங். ஓகே, பாய்.